ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? மலையாள திரையுலகில் பிரபலமான நடிகர் ஷைன் டாம் சாக்கோ கடந்த 2022 விஜயின் பீஸ்ட் படம் மூலம் தமிழில் அறிமுகமாகி பல படங்களில் நடித்துள்ளார். சமீபத்தில் அஜித் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படத்தில் வில்லன் கேரக்டரில் நடித்துள்ள ஷைன் டாம் சாக்கோ போதைப்பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பு போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டு பின் வெளியே வந்தவர். கேரளாவில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக சஜிர் என்பவரை போலீசார் தேடி வந்தனர். சமீபத்தில் கொச்சியில் உள்ள ஒரு ஹோட்டலில் நடிகர் ஷைன் டாம் சாக்கோ தங்கியிருந்தார். அவருடன் தேடப்பட்ட நபரும் தங்கி இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் போலீசார் அங்கு சோதனை நடத்தினர். போலீஸ் வருவதை அறிந்த நடிகர் சாக்கோ ஓட்டலின் 3வது மாடியிலிருந்து ஜன்னல் வழியாக 2வது மாடியில் குதித்து படிக்கட்டு வழியாக தப்பி சென்றார். இது ஹோட்டல் சிசிடிவியில் பதிவானது. சாக்கோவுடன் தங்கியிருந்த பெண்ணிடம் போலீசார் விசாரித்ததில் தப்பி ஓடியது சாக்கோதான் என்பதை போலீசார் உறுதி செய்தனர். அவர் ஏன் தப்பி ஓடினார் என்பது தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு அவருக்கு போலீசார் நோட்டீஸ் அனுப்பினர். கொச்சி வடக்கு போலீஸ் நிலையத்தில் இன்று நடிகர் ஷைன் டாம் சாக்கோ விசாரணைக்கு ஆஜரானார். அவரிடம் போதைப்பொருள் வழக்கு தொடர்பாக 4 மணி நேரம் விசாரணை நடந்தது. 32 கேள்விகள் கேட்கப்பட்டன. அவரது மொபைல் போனை போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது தம்முடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் தாக்க வருவதாக நினைத்து ஓட்டல் அறையில் இருந்து தப்பி சென்றதாக போலீசில் சாக்கோ தெரிவித்திருக்கிறார். விசாரணை முடிவில் போதைப்பொருள் பயன்படுத்தியது, அதை தூண்டியது மற்றும் கிரிமினல் சதி செய்ததாக போதைப்பொருள் மற்றும் மனநோய் மருந்துகள் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஷைன் டாம் சாக்கோ கைது செய்யப்பட்டார். அவருக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு உள்ளதாகவே போலீசார் கூறினர். விரைவில் அவர் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளார். இம்மாத தொடக்கத்தில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட பெண் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் சாக்கோவுக்கும் போதைப்பொருள் வழங்கியதாக போலீசில் கூறியிருந்தார். முன்னதாக சூத்திரவாக்கியம் திரைப்பட ஷூட்டிங்கின் போது ஷைன் டாம் சாக்கோ போதையில் தன்னிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக மலையாள நடிகை புகார் கூறியிருந்தார்.